கொலோசியருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எழுதப்பட்டது. இந்த கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு உண்டாயிருக்கிறதான ஆவிக்குரிய பரிபூரணத்தை குறித்து இங்கே எழுதுகிறத அதிகமாக எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். Sufficiency in Christ or spiritual fullness in Christ. We are completed in Christ spiritually. கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூர்ணமுடையவர்களாக, நிறைவுடையவர்களாக, ஆவிக்குரிய சம்பூர்ணர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் கொலோசியருக்கு அந்த நிருபத்தை வாசித்து தியானிக்க கிறிஸ்து இயேசுவிலே இருக்கிற விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு நம்பிக்கையும் தைரியமும் பெருகி கொண்டே இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே தேவனுடைய திட்டங்கள், ஆவிக்குரிய நிறைவை மிக தெளிவாக கொலோசியருக்கு நமக்கு கற்றுத்தருகிறது. உதாரணமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 2வது அதிகாரம் 9-10 வசனங்கள் ஒரு வாசிப்போம். கொலோசியர் 2:9-10. ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூரணங்கள் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாயிருக்கிறீர்கள். பரிபூர்ணமுடையவர்களாயிருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசமாயிருக்கிற நீங்கள் சகல அதிகாரங்களும் தெய்வத்துவங்களுடைய நிறைவும் கிறிஸ்துவிலே இருக்கிறது. நாம் விசுவாசித்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அவரில் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், நிறைவுடையவர்களாக இருக்கிறோம், பரிபூர்ணர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவிலே எந்த குறைவும் இல்லை. நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக பரிபூர்ணமுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை கொலோசிய நிருபம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் நாம் இன்றைக்கு சிந்திக்கிற வேத பகுதி எதை குறித்து, எதை சார்ந்து இருக்கிறது அப்படி என்று நம்ம பார்க்கும்போது அந்த விசுவாசமுடைய நாம், கிறிஸ்துவிலே நிறைவுடையவர்களாக இருக்கிற நாம், பரிபூர்ணர்களாக இருக்கிற நாம், நம்முடைய விசுவாச வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஞானமாய் கர்த்தருக்கு பிரயோஜனமும் பிரியமுடையதாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை இந்த பகுதியில் நான் பார்க்க முடியும். முதல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் 3-4 வசனங்களில் கிறிஸ்துவனுடைய இரகசியத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த இரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் எனக்கு திறந்தருளும்படி எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு விருப்பம், அவருக்காக அவரை சபைகள், அவரை அறிந்த விசுவாச குடும்பங்கள், விசுவாசிகள் பவுலுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? பவுலுடைய ஜெப விண்ணப்பம் என்ன? எதிர்பார்ப்பு என்ன? திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியம், கிறிஸ்துவை குறித்த ரகசியம், கிறிஸ்துவிலே இருக்கிற ரகசியம், மனுஷனுடைய மாம்சத்திற்கு மனித கண்களால் பார்க்க முடியாத தேவ ஞானம், தேவ ரகசியம் கிறிஸ்துவில் இருக்கிறது. அது அவரை பற்றி விசுவாசத்தினால் விசுவாசிக்கிறவர்களுக்கு பலிக்கும் தேவநீதி. விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்த, இயேசு கிறிஸ்துவிலே தேவனுடைய பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தை இந்த உலகம் அறியும்படியாக அந்த ரகசியத்தை குறித்து பேசுவதற்கு வாசல்களை திறந்தருள வேண்டும் என்று, எனக்கு திறந்து தர வேண்டும் என்று நீங்கள் எனக்காக விண்ணப்பங்களை ஜெபியுங்கள் என்று பவுல் சொல்லும்போது அவருடைய மனம், அவருடைய இருதயம் ஆத்துமாக்கள் மீது எவ்வளவு பாரமும் வாஞ்சையும் உடையதாக இருக்கிறது என்பதை நம்ம அந்த இதிலிருந்து உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது
5வது வசனம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது அவர் தனக்காக விண்ணப்பம் பண்ண சொல்லுகிற, ஜெபிக்க சொல்லுகிற பவுல் இப்போது திரும்பி விசுவாசிகள் சபையை பார்த்து பேசுகிறாரு. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. புறம்பே இருக்கிறவர்கள் எங்க புறம்பே இருக்கிறவங்க? கிறிஸ்துவுக்கு புறம்பே இருக்கிறவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் புறம்பே இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் வாழுகிற மனுஷன் எல்லாருமே ஆவிக்குரிய தேவனுடைய பார்வையில் 2 இடத்துல தான் இருக்க முடியும். ஒன்று கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியும், இல்லைன்னா கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்க முடியும். கிறிஸ்துவுக்கு வெளியில நம்பிக்கை இல்லை, கிறிஸ்துவுக்கு வெளியில நித்திய ஆக்கினைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்கு வெளியில ஆக்கினை தீர்ப்பை உடையவர்களாக இருக்கிறார்கள், தேவனற்றவர்களாக இருக்கிறார்கள், நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவரிடத்துல தேவ கோபம் நிலைத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 36வது வசனத்தோடு ஒரு வாசிப்போம். குமாரனிடத்தில் விசுவாசம் இருக்கிறவனோ ஜீவனை உடையவனா இருக்கிறான். குமாரனிடத்தில் விசுவாசம் இல்லாத இருக்கிறவன், குமாரனுக்கு வெளியே இருக்கிறவன் ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவனில் நிலைத்திருக்கிறது. தேவ கோபத்துக்குட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு வெளியே, கிறிஸ்துவுக்கு புறம்பே இருக்கிறவர்கள் நித்திய ஆக்கினை தீர்ப்பை அடைபடியாக நித்திய காலமாக நரகத்தில் வேதனைப்படுகிறவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, தேவனற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசிப்போம். பாருங்க, அந்த வசனத்துல மிக தெளிவாக அக்காலம் இக்காலம், அக்காலத்துல முன்னே கிறிஸ்துவுக்கு புறம்பா இருந்த நாட்களிலே, கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த நாட்களிலே வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராய் இருந்தீர்கள், நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தீர்கள், இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எபேசு சபையில் இருந்த விசுவாசிகளை குறித்து சொல்லுகிறாரு. புறம்பே இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட மத பக்தி வைராக்கியம் உடையவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பாரம்பரியங்கள் உடையவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட புண்ணியங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும், எத்தனை மணிக்கூர் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய பாவத்துக்கு மரித்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது வரையிலும் கிறிஸ்துவுக்கு புறம்பே இருக்கிறார்கள். அப்படி கிறிஸ்துவுக்கு புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து, விசுவாசிகளுடைய கடமை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவரிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற விஷயம், இந்த உலகத்துல நம்ம ஞானமாய் நடக்கணுமா? ஞானமாய் நடக்கிற வாழ்க்கை என்பது இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பையோடு, ஒரு அவ்வாறோடு, ஒரு விழிப்புணர்வோடு இந்த உலகத்தில் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரில் இருக்கிற நாம்
அவரை வெளிப்படுத்துகிற விதமாக, அவருடைய தன்மைகள், குணாதிசயங்கள், அன்பு, கிருபை நம்மிலிருந்து வெளிப்படுகிற விதத்துல, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சிலர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து விசுவாசித்து கிறிஸ்துவிடத்துல வரக்கூடிய விதத்துல இந்த உலகத்துல நாம் ஞானமாய் நடந்து என்று நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நம்ம பார்க்கிறோம். என்ன புதிதாச்சது? எவைகள் ஒளிந்து போனது? ஆதாமுடைய பாவத்தினால் வந்திருந்த பாவத்தின் தண்டனை, அந்த தேவனுக்கு விட்டு தூரமாய் தேவனற்றவர்களாய் இருந்த அந்த நிலைமைகள் மாறி இப்போது தேவனுடைய பிள்ளைகளாக அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற, பிதாவை பரலோகத்தின் தேவனை கூப்பிடுகிற உரிமை உடையவர்களாக, அவருடைய பிள்ளைகள் என்கிற தகுதி உடையவர்களாக, அவருக்கு சொந்த ஜனமாக, அவருடையவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் வந்து 2 குடும்பத்தில் அங்கத்தினர், 2 குடும்பங்கள் தான் உண்டு. அதுல ஒரு குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கிறாங்க. ஒன்று பிசாசுனுடைய குடும்பம், இனி ஒன்று தேவனுடைய குடும்பம், அவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ மூலமாக தேவனுடைய குடும்பம். இந்த 2 குடும்பம் தான். நீங்க எந்த மதம், எந்த நம்பிக்கை, எந்த சபை, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும், கிறிஸ்தவத்திலேயே ஆயிரக்கணக்கான டினாமினேஷன்ஸ் இருக்குது, சபை பிரிவுகள் இருக்கிறது. இன்றைய உலகத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மதங்களும் நம்பிக்கைகளும் இருக்கிறது. ஆனா எல்லாருமே 2 பிரிவாக தான் நம்ம பிரிக்க முடியும். ஒன்று தள்ளப்பட்ட தூதனாகிய லூசிபர், சாத்தான், அவனை சார்ந்தவர்கள். இனி ஒன்று இயேசு கிறிஸ்துவ மூலமாக பிதாவிடத்தில் சேர்ந்த அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய குடும்பம். இல்லைன்னா பிசாசுடைய குடும்பம். இந்த 2ல ஒன்றாதான் இருக்க முடியும். அப்படி இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் இல்லாதவர்களை, இயேசு கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்களை பவுல் சொல்லும் போது புறம்பே இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவர்கள், அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வரும்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கை ஞானமாய் இருக்க வேண்டும், அறிவுபூர்வமாய், மிகவும் எச்சரிக்கையாய், விழிப்புணர்வோடு, எச்சரிப்போடு வாழ வேண்டும் என்று ஒரு எச்சரிப்பை நமக்கு தருகிறத நம்ம பார்க்க முடியும். சபை, விசுவாசிகளுடைய கூடுகை, இன்றைக்கு இந்த உலகத்துல கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்கு, அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்கு லைட் ஹவுஸ், ஒளி விளக்கு, சுவிசேஷத்திற்கு, சத்தியத்திற்கு சாட்சியாக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பிள்ளைகள் கூடி வருகிற சபை, விசுவாசிகளுடைய கூடுகை. நாம் விசுவாசிகளாக இருக்கிற நாம் ஞானமாய் நடந்து, எச்சரிப்போடு நடந்து, ஒரு சிலர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் விதமாக நம்முடைய நடக்கைகள் இருக்க வேண்டும். நம்முடைய குணாதிசயங்கள், வார்த்தைகள் அன்பினால் சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 12-13 வசனங்கள் ஒரு வாசிப்போம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவன் தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சபையில் இருக்கிறவர்களுடைய சில தவறு பாவங்களை குறித்து சபைக்கு
ஒழுங்குகள், சில ஒழுங்குகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்கிறார். அந்த இடத்துல சொல்லும்போது உள்ளே இருக்கிறவர்கள், புறம்பே இருக்கிறவர்கள், உள்ளே இருக்கிறவர்கள். புறம்பே இருக்கிறவர்களை தேவன் பார்த்துக் கொள்வார், உள்ளே இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தத்தின்படியாக வாழ, ஞானமாய் நடந்து கொள்ள ஆலோசனை சொல்லி, புத்தி சொல்லி, அவர்களுக்காக அவர்களை வசனத்தின் மூலமாக திடப்படுத்தி கர்த்தருக்கென்று மிகுந்த சாட்சியாக வாழும்படியாக அவர்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவிலே அவருக்குள் நம்பிக்கையுடையவர்களாக, பரிபூர்ணர்களாக, தெளிவான ஆவிக்குரிய நிச்சயமுடையவர்களாக, நித்திய ஜீவ நம்பிக்கையுடையவர்களாக வாழுகிற நாம், நம்மிடத்தில் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? நாம் ஞானமாய் நடந்து, பிலிப்பியருக்கு தன்னுடைய நிருபத்தை பவுல் எழுதும்போது அழகாக அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு அந்த நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஞானமாய் நடப்பது எப்படி? விசுவாசிகள் ஞானமாய் நடப்பது எப்படி? நம்முடைய மைண்ட் வேத வசனங்களினாலும் தெய்வீக குணாதிசயங்களினாலும் நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு சில என்ன என்பதை இங்க பவுல் சொல்லுகிறாரு. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ, நீதி உள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்க முடியும். பணாசை உள்ளவர்களாக இருக்க முடியும், பொருளாசை உள்ளவர்களாக இருக்க முடியும், வேசித்தனத்தில் நடக்க முடியும், மாம்ச பாவங்களை குறித்து சிந்திக்க முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லா தீமையான பொல்லாப்பான எண்ணங்களையும் நாம் மனதிலே வைத்து சிந்திக்க முடியும். ஆனால் அது நமக்கு தகுதியானதல்ல. அப்படி செய்வது ஞானமான வாழ்க்கை அல்ல. அப்படி செய்வது கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை அல்ல, கர்த்தர் மகிமைப்படக்கூடிய வாழ்க்கை அல்ல. அவைகளை நாம் களைந்து விடும்படியாக கர்த்தரிலும் அவருடைய ஜீவ வார்த்தைக்கு இடங்கெடுத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஒழுக்கம், உண்மை, பரிசுத்தம், நீதி, நற்பண்புகள் இவைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருந்து நாம் ஞானமாய் நடந்து கொண்டு எதற்காக? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சாலமோன் ஞானி நீதிபதிகள் சொல்லும்போது, ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட நாட்களில் ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும்படியாக, புறம்பே இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் வரும்படியாக நம்முடைய வாழ்க்கை மாதிரியாக அமைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுடையதாக இருக்க வேண்டும், நல்லொழுக்கமுடையதாக இருக்க வேண்டும், அன்புடையதாக இருக்க வேண்டும். பொதுவாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா, எவ்வளவு விசுவாசம் நமக்கு ரொம்ப அதிகமா இருந்து, எவ்வளவு நம்ம கர்த்தருக்குள் பக்தியா இருந்தாலும், நம்முடைய செயல் மூலமாக தான், நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக தான் நாம் யார் என்பதை மக்கள் பார்ப்பாங்க. எனக்கு விசுவாசம் இருக்குது, நான் நல்ல பக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விருப்பப்படி நாம் வாழுவோமே ஆனால், நம்முடைய வார்த்தைகள் அன்பில்லாதபடி இருக்குமே ஆனால், கடுமையானதாக இருக்குமே ஆனால், சுயநலமுடையவர்களாக இருக்குமே ஆனால், எனக்கு விசுவாசம் உண்டு, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இந்த எனக்கும் நானும் ஆண்டவருக்கும் எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னா, அது நல்ல தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இது கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்காது. தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் மனுஷனுக்கும் பிரியமாய் நடக்க வேண்டும். மனுஷனுக்கு முன்பாகவும் ஒழுக்கமாய் நடக்க வேண்டும்.
உண்மையாய் நடக்க வேண்டும், நீதியாய் நடக்க வேண்டும், பரிசுத்தமுடையவர்களாய் நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஞானமுடைய வாழ்க்கை மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணும், நம்மிடத்தில் இழுத்துக்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தாவின் கனிகளால் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். சாட்சியான வாழ்க்கைக்கு, ஞானமான வாழ்க்கைக்கு, மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வாழ்க்கைக்கு தேவன் பார்க்கிற இருதயம் மட்டும் போதாது, மனுஷன் பார்க்கக்கூடிய வாழ்க்கையும் பரிசுத்தமோடு ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். மனுஷனுக்கு முன்பாக நீதி உடையவர்களாக இருக்க வேண்டும், உண்மையுடையவர்களாக இருக்க வேண்டும், நல் வார்த்தைகளை பேச வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 29. கெட்ட வார்த்தை, மற்றவர்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. கெட்ட வார்த்தைகள் என்பது கேட்கிறவர்கள் காயப்படக்கூடிய, கேட்கிறவர்களை கனவீனப்படுத்துகிற, கேட்கிறவர்களுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் தான் கெட்ட வார்த்தைகள். விசுவாசிகள் எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் அவர்கள் பாதிக்கப்படுகிற விதத்தில், அவர்கள் மனம் புண்படுகிற விதத்தில், மற்றவர்களுக்கு வேதனை உண்டாகிற வார்த்தைகளோ செயல்களோ நம்மிடத்திலிருந்து வராதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விசுவாசி இடத்திலிருந்து கெட்ட வார்த்தை வருமா? வரும். ரட்சிக்கப்பட்டவனுடைய வார்த்தையிலிருந்து தீமையான வார்த்தைகள் வருமா? வரும். ஏன்னா நம்ம மாம்சத்தில் பலவீனர்களாக இருக்கிறோம், மாம்சத்தில் குறைவுடையவர்களாக இருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்லுகிறாரு, ஞானமாய் நடந்து, எச்சரிப்போடு நடந்து, கவனமாய் நடந்து, நம்முடைய வார்த்தைகள் மிகவும் ஜாக்கிரதை உடையதாக இருக்க வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் வாழுகிற உலகம் காம்படிட்டிவ் வேர்ல்ட், போட்டி நிறைந்த உலகம் என்று நாம் சொல்லுவோம். அது உண்மை. ஆனால் அந்த உலக பிரகாரமான போட்டியை விட தேவனுக்காக வாழக்கூடியதில் நாம் வைராக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் போட்டி போட்டு எதை சம்பாதித்து கொண்டாலும் உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் உலகத்தில் வாழும்போது கர்த்தருக்கென்று சம்பாதிக்கிறவைகள் நித்திய வரையிலும் நிலைத்திருக்கும். இங்கே பவுல் சொல்லுகிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள என்று சொல்லுவது, உங்களுக்கு கொடுத்திருக்கிற நாட்களை ஒரு சிலரை புறம்பே இருக்கிறவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும்படியாக ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் நம்மோடு, நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய ஐக்கியங்கள், நம்முடைய நண்பர்களாக இருக்கிற யாராக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக, கிறிஸ்து இயேசு மூலமாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கின்ற நிச்சயம் இல்லாத யார் இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் வர வேண்டும், கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். அதற்காக நாம் அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க கிறிஸ்துவுக்கு வெளியில் இருந்தாச்சுன்னு சொன்னால் தேவ கோபத்துக்குட்பட்டவர்களாக இருக்கிறாங்க, தேவ சாபத்துக்குட்பட்டவர்களாக இருக்கிறாங்க, நித்திய ஆக்கினைக்கு தீர்ப்பு அடைந்தவர்களாக இருக்கிறாங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். சுவிசேஷம் ரட்சிக்கிறது.
அதே சுவிசேஷம் ஜட்ஜ் ஆல்சோ மனம் திரும்பாதபடி இருக்கக்கூடிய பக்தி, மனம் திரும்பாதபடி இருக்கக்கூடிய நற்கிரிகள் எந்த பிரயோஜனத்தை நமக்கு கூடாது. நம்முடைய சபையா இருந்தாலும் சரி, சபை அல்ல, கிறிஸ்துவின் வார்த்தைகள், கிறிஸ்துவின் மாதிரி, கிறிஸ்துவை உடையவர்களாக, கிறிஸ்துவை போல வாழக்கூடிய எண்ணமுடையவர்களாக வாழுகிறது தேவனுக்கு முன்பாக பிரியமும் ஏற்றதுமாக இருக்கிறது. அதைத்தான் இங்க ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறாரு. 6வது வசனம், அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருப்பதாக. அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய ஒரு நிருபத்தில் எழுதுகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனம் ஒரு வாசிப்போம். 1 பேதுரு 3:15. ஆங்கிலத்தில் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, பி ரெடி டு ஆன்சர், எப்போதும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாயிருங்கள். அங்கே பேதுரு சொல்லுகிற அதே கருத்தை தான் இங்க பவுல் சொல்லுகிறாரு. அவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. நாம் வாழுகிற இந்த உலகத்துல ஆண்டவரை அறியாத புறம்பே இருக்கிறவர்கள் பலவிதமான கேள்விகள் இருக்கும், பலமான மன எண்ணங்களோடு இருப்பாங்க. அவரிடத்துல எப்படி பேசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே உண்டாயிருக்கிற மீட்பை குறித்த விசுவாசம் புரிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு வரும்படியாக நாம் ஆயத்தமாய் பேச ஞானமுடையவர்களாக இருக்க வேண்டும். இதை எங்கிருந்து கற்றுக்கொள்வோம்? இந்த ஞானம் யார் நமக்கு தருவது? வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். இன்னைக்கு சிஃபானி மனப்பாடம் பண்ணி சொன்ன சங்கீதம் என்ன? எத்தனாவது சங்கீதம்? 19வது சங்கீதம். அதை வாசித்து எல்லாருமே மனப்பாடம் பண்ணி வைக்க வேண்டிய சங்கீதம். கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்ட ஞானத்தை தரக்கூடியது, எப்படிப்பட்ட உணர்வை தரக்கூடியது, எப்படிப்பட்ட வெளிச்சத்தை தரக்கூடியது. கர்த்தருடைய வசனம் பியூர், அதுல எந்த விதமான களங்கமில்லாத ஞானப்பால் என்பதை அந்த சங்கீதம் 19 நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அவைகளால் நாம் ஞானம் அடைகிறோம். அந்த வசனத்தை வாசித்து தியானித்து ஞானம் அடைந்து அந்த ஞானத்துல நாம் நடந்து கொள்ளும் போதுதான் நாம் மக்களை கர்த்தரின் இடத்துல வழிநடத்த முடியும், கர்த்தரிடத்துல கொண்டு வர முடியும். புறம்பே இருக்கிறவர்களை உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும். இந்த இடத்துல வசனம் என்பது நாம் பேசுகிற வார்த்தைகள். வேத வசனத்திலிருந்து நாம் பேசுகிற வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாய் இருக்க வேண்டுமா? பி கிரேசியஸ் அப்படின்னு பொதுவாகவே சொல்லுகிற வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். கிருபையில அன்பு, இரக்கம், தாழ்மை, பொறுமை எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒரு வாசிப்போம். லூக்கா 4:22.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜனங்களிடத்தில் பேசும்போது அவருடைய வார்த்தை, கிருபையுள்ள வார்த்தையை கேட்டு, அவருடைய வார்த்தை அன்புடையதாய், கிருபை உடையதாய், ஞானமுடையதாய், கேட்கிறவர்கள் ஆச்சரியப்படக்கூடியதாய் இருந்தது. அதை பார்த்து ஜனங்கள் கேட்டாங்க, இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா? அவர் மாம்சத்தில் நம்மை போல ஒரு சாதாரண மனிதராக, பாரம்பரியத்தில் அவருடைய தாய் தகப்பனுடைய பின்னணி அன்றைக்கு யூதரால் பாராட்டக்கூடிய ஒரு பின்னணியில் இல்லாத சாதாரண ஒரு நிலைமையில இருந்தபடினால, இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா? இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள் எங்கிருந்து வருகிறது என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து பேசுறதை கேட்டு. எங்கிருந்து வந்தது? பரலோகத்தின் தேவனால் வந்தது, பரிசுத்த ஆவி நிறைவினால் வந்தது. அப்படிப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள், தேவனிடத்திலிருந்து, தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட வார்த்தைகள் நம்மிடத்திலிருந்து வர வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வாழும்போது, பேசும்போது, நடக்கும்போது, ஒரு உலக மனுஷன் பேசுகிறதற்கும் ஆண்டவர் அறிந்த ஒரு நபர் பேசுகிறதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் கிருபை உடையதாக இருக்க வேண்டும், இரக்கமுடையதாக இருக்க வேண்டும், அன்புடையதாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளே, வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளே மற்றவர்களை தேவனுடைய அன்பை உணர செய்கிறதாக இருக்க வேண்டும். உங்கள் வசனம் எப்பொழுது கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருப்பதாக. உப்பால் சாரமேற்றப்பட்டதுமாய் இருப்பதாக. நம்ம பேசுனா அந்த வார்த்தையை கேட்கிறவங்க, அவங்களுடைய மனமும் இருதயம் என்ன செய்யணும்னா சந்தோஷப்படணும். நம்ம பேசுறத மற்றவங்க கேட்க விரும்பணும். இன்னைக்கு சிலர் பேச ஆரம்பிச்சாலே ஓடிடுவாங்க. இன்னைக்கு சிலர் தூர வாரதை பார்த்தாலே ஓடிடுவாங்க. அண்ணா வாரான், இப்போ பேச கொடுத்தாச்சுன்னு சொன்னால் தன்னை பற்றியே புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. மணிக்கூர் நேரமாக தற்பெருமே பேசக்கூடியவங்களா இருப்பாங்க, சுயநலமாட்டே பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு உலக மக்கள் அப்படி இருக்கிறாங்க. அவங்க அப்படி இருக்கட்டும், பட் நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். உப்பால் சாரமேற்றப்பட்டது. உப்பு முதல்ல என்ன கொடுக்கிறது? டேஸ்ட், இனிமையா இருக்கணும். நம்ம வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு இனிமையா இருக்கணும். நாம் வாழுகிற சமூகத்தில், நம்முடைய வாழுகிற உறவில், நாம் நம்முடைய குடும்பத்தில், எல்லாம் நம்ம வாழுகிற இடத்துல நம்ம வாயை திறந்தாலே ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. அவனை பார்க்கணும், 4 வார்த்தை பேசணும். அவங்கள்ட்ட போய் பேசினா எனக்கு ஆறுதல் உண்டாகும், அவங்க பேசுனா எனக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி வரணும். அப்படி நம்முடைய வார்த்தைகள் ருசி கொடுக்கணும். நம்முடைய வார்த்தைகள், இனி உப்பினுடைய அநேக குணாதிசயங்கள் உண்டு. உப்பு என்னன்னா காயங்களை குணமாக்கக்கூடிய தன்மை உண்டு. நம்முடைய வார்த்தைகள் காயப்பட்ட இருதயங்களை, நொறுக்கப்பட்ட இருதயங்களை, உடைக்கப்பட்ட மனங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்மிடத்திலிருந்து புறப்பட வேண்டும். உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இன்னும் உப்பு என்ன செய்யும்?
உப்பு சாக்ரிஃபைஸ் பண்ணும், தன்னையே உருகி கொடுக்குது, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறதுல நம்ம சாக்ரிஃபிஷியல் மைண்டோட இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தை காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறது என்ன? காலத்தை கர்த்தருக்காக, மற்ற ஆத்துமாவுடைய மீட்பிற்காக, ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களுடைய ஆறுதலுக்காக நம்முடைய நேரங்களை கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஒருவர் தேவையில் இருக்கிறாங்கன்னா பண தேவை மட்டும் இல்லை, இன்னை மக்களுக்கு தேவை, ஆறுதலாய் பேசக்கூடியவர்கள் தேவை, அன்பை பேசக்கூடியவர்கள் தேவை, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவை. இவைகள் நடக்க வேண்டுமானால் நான் நம்முடைய நேரத்தை மற்றவர்களுக்காக கொடுக்க வேண்டும். நம்முடைய பொருட்களை மற்றவர்களுக்காக கொடுக்க வேண்டும். நம்முடைய பணத்தை மற்றவர்களுக்காக கொடுக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து மகிமைப்படுவதற்காக, கிறிஸ்து அறிவிக்கப்படுவதற்காக நமக்கு உண்டான எல்லாவற்றையும் தியாகம் பண்ண, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நாம் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றினதாயும் இருப்பதாக. அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது நாம் அன்பின் வார்த்தைகள், அரவணைப்பின் வார்த்தைகள், ஆறுதலின் வார்த்தைகள், பரிசுத்தமான வார்த்தைகள், நல்லொழுக்கமான வார்த்தைகள், தூய்மையான வார்த்தைகள் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு போகும். நம்முடைய ஜீவியம் மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்தும் போது, நம்முடைய வாயினால் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, நம்முடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளும் போது, மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் மனம் திரும்பி ஏற்றுக்கொள்வதற்கு, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவதற்கு நம்முடைய வாழ்க்கை மாதிரியாக மாறும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான, ஒரு கிருபை நிறைந்த, ஒரு அன்பு ஆறுதல் நிறைந்த, உப்பினால் சாரமேற்றப்பட்டதான ஒரு வார்த்தைகளும் வாழ்வு நம்மிடத்தில் இருந்து இருக்க வேண்டும் என்பதே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு தான் ஒரு சிலருக்கு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கான வாசல் திறக்கப்படுவதற்காக ஜெபிக்கும்படியாக சொல்லுகிற பவுல், நீங்களும் புறம்பே இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவர்கள், கிறிஸ்துவை தன்னுடைய பாவத்துக்கு வரித்த இரட்சகராக விசுவாசியாமல் இருக்கிறவர்கள், அந்த விசுவாசத்தில் வருவதற்கு நம்முடைய வாழ்க்கை உருமாற்றம் பெற்றதாக, நம்முடைய குணாதிசயங்கள் கிறிஸ்துவை குணாதிசயத்தோடு மாற்றப்பட்டதாக, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக, நம்முடைய வார்த்தைகள் கிருபை நிறைந்ததாக, உப்பால் சாரமேற்றப்பட்டதாக, அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அருமையானவர்களே, பொதுவாக நம்ம சந்திக்கிறவங்க, இவங்க நம்ம கூட கொஞ்ச நேரம் இருந்து பேசினா நல்லது, அவங்களிடத்துல போய் நான் கொஞ்சம் ஆறுதலாக பேசலாம் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோமா? இல்லை, நம்ம தூர வாரதை கண்டாடி எப்படியாவது எஸ்கேப் ஆகிடலாமா இந்த ஆள்கிட்ட இருந்து அப்படின்னு நினைக்கக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா? முதலாவது மற்றவர்கள் நம்மை பார்க்கக்கூடியதில் விரும்பணும், நம்முடைய வார்த்தையை கேட்க விரும்பணும். அப்படின்னா நம்முடைய வார்த்தை கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் கேட்கிறவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறதாயும் பிரயோஜனமுடையதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். அதுதான் விசுவாசிகளுடைய வாழ்க்கை. எல்லாவற்றுக்கும் மேலாக
கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியமுடையவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அர்ப்பணமுடையவர்களாக இருந்தாலும், மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை மாத்திரம், என்னுடைய பாவத்துக்காக கிறிஸ்து சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பி ஜீவிக்கிறவராக இருக்கிறார், அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர் என் ரட்சகர், அவர் என் ஆண்டவர் என்கிற விசுவாசத்துல வராதவர்கள் வேதவசனத்தின்படி அந்த விசுவாசத்தில் வரும்படியாக, புறம்பே இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் மாறும்படியாக, கிறிஸ்துவுக்குள் வரும்படியாக எவ்விதத்திலாவது அவர்களை கிறிஸ்துவுக்கு கொண்டு வர நாம் அவர்களுக்கு முன்பாக மாதிரியாய் நடப்போம். வேத வசனத்திலிருந்து பேசுவோம். ஒரு சிலரை நாம் ரட்சிப்புக்குள் நடத்தினாலே போதும். ஒருவேளை நம்ம பிரதர் ஜஸ்டஸ் சிஸ்டர் மலர் போல ஒரு இன மக்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவதற்கு அவங்களை பயன்படுத்தினால் அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமையும் கனமும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல போய் நிற்கும் போது என்னுடைய மீட்பிற்கு காரணமாக இருந்தவர் அந்த சகோதரர், அந்த சகோதரி என்று சொல்ல ஒருவர் இருந்தா கூட உன்னதங்களிலே நம்முடைய பலன்கள் மிக மேலானது, மிக மேலானது. நம்ம எல்லாரும் அருமையாக ஒரு பாடல் பாடுவோம். என்ன பாட்டு? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறுங்கையனோட உம்மை கண்டுகொள்ளல் ஆகுமா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவோம். அருமையான பாட்டு. அந்த பாட்டு எழுதினது யார் தெரியுமா? ஒரு ஏத்திஸ்ட். அவருடைய பேர் இப்போது ஞாபகம் இல்லை, யாராவது ஞாபகம் தெரிஞ்சிருந்தா சொல்லலாம். யாருக்காவது தெரியுமா அந்த பாடலாம் எழுதின ஆசிரியருடைய பேர்? நான் அறிந்திருந்தேன், இப்போது என்னுடைய மைண்டில் இல்லை. அது அவர் ஒரு ஏத்திஸ்ட். அவர் உலகத்தில் இருக்கும்போது அவருடைய நண்பர் ஆண்டவரை பற்றி அவர்கிட்ட பலமுறை சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருந்தார். அவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவருடைய நண்பர் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னபோது மரணப்படுக்கையில் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டு அந்த நண்பர் மூலமாக அந்த கிறிஸ்துவை அந்த படுக்கையிலிருந்து அறிந்து கிறிஸ்துவை குறித்து சிந்தித்து அந்த மரணப்படுக்கையிலிருந்து அவர் எழுதின பாடல் தான் அது. ஆத்மா ஒன்றும், நான் இப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் இனி எனக்கு நாட்கள் இல்லை, நான் பரலோகத்துக்கு போவேன், ஆனால் வெறுங்கையனோடு நான் என்ன செய்ய பரலோகத்துக்கு போகிறேன், எனக்கு சிலரை ஆண்டவருக்குள் நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லையே என்று வேதனைப்பட்டு எழுதினார் அவர் அந்த பாடலை. அவருடைய ஒவ்வொரு அடிகளும் மிகவும் அர்த்தமுடையதாக இருக்கும். ஆனால் நாம் மரணப்படுக்கையில் இல்லை. ஆண்டவருடைய கிருபையினால் நாம் ஆக்டிவாக இருக்கிறோம், பலனுடையவர்களாக இருக்கிறோம், இன்னும் சில வாழ்வோம் என்கிற நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் எப்போதும் ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு வரலாம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை, நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். கர்த்தருக்கென்று வாழுவோம், ஞானமாய் வாழுவோம். நம்முடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் வரட்டும். நாம் நம்முடைய வாழ்வானது உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கட்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறதாக இருக்கட்டும், மற்றவர்களை நம்முடைய வாழ்க்கை இனிமையை கொடுக்கட்டும், கசப்பை கொடுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ருசி கொடுக்கதாக இருக்குதா? அதான் நம்முடைய கேள்வியாக இருக்க வேண்டும். சாக்ரிஃபிஷியல் லைஃப் மட்டும்தான், அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை தான் மற்றவர்களுக்கு ருசி கொடுக்கும். சுயத்தை சார்ந்திருக்கிற வாழ்க்கை மற்றவர்களுக்கு இனிமையை கொடுக்காது. உப்பு தன்னுடைய தன்மையை தனக்கென்று வைத்திருந்தால் மற்றவர்களுக்கு ருசி கொடுக்க முடியாது. தன்னை கரைத்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுனால தான் மற்றவர்களுக்கு ருசி உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணமுடைய வாழ்க்கையாக, தியாகமுடைய இந்த வாழ்க்கையாக மாறும்போதுதான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்பதில்
எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு நேராக கொலோசு சபை விசுவாசிகளை பவுல் அழைக்கிறார். இன்றைக்கு நம்மையும் அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் ஆண்டவருக்கும் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி சற்று நேரம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, புறம்பே இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் வரும்படியாக நம்முடைய ஜீவியமானது ஞானமுடையதாக, நம்முடைய வார்த்தைகள் கிருபை உள்ள வார்த்தையாக இருக்கும்படியாக, இரக்கமுள்ள வார்த்தையாக இருக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையானது உப்பால் சாரம் ஏற்றப்பட்ட கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கும்படியாக தேவன் மாற்றும்படியாக நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம்.